போதுமா? பின்னாடி இந்த பக்கம் மறுபடியும். சூப்பர் மேம், சூப்பர். இன்னும் ஒரு டைம் பண்ணுமா? பண்ணுங்க. குச்சி வச்சு பிராக்டிஸ் பண்ணீங்களோ ஆல்ரெடி? பண்ணு எப்படி போடணும்? அதெல்லாம் இல்ல நான் உங்களோட வீடியோல 2 டைம் பார்த்தேன் நானு. எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க இல்ல அவைலபிள் இல்ல அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அழகா பண்ணீங்க மேம். நல்லா பண்ணீங்க. ஓகே. செல்லோ டேப் மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. இவ்ளோ இந்த சைஸ் நல்லாவே ஆகட்டும். அந்த டைப் மட்டும் நீங்க இந்த அளவுக்கு. இல்ல நான் வந்து நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால தான் அவ்வளவு நல்லா பண்றேன். சரிங்க மேம். ஓகே. ஆனா நல்லா பண்றீங்க. இன்னும் கொஞ்சம் சின்னதா இன்னும் சின்னதா. போதும். அந்த மாதிரி நீங்க இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இங்க இருந்து இப்படி போகணும். அந்த ஸ்கின்னை நல்லா பேக் அண்ட் ஃப்ரண்ட் மாதிரி இந்த ஃப்ரண்ட் டு பேக் டவுன் சைடுல இருந்து மேல். ஒரு நிமிஷம் அந்த காது காமிங்க. பர்ன் இருக்கா நல்லா? ஓகே. பின்னாடி ஓகே. ஓகே. இந்த சைடு இல்ல எனக்கு தெரியுதா? ஜூம் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. கிட்ட வர முடியுமா? 1 செகண்ட். இப்போ தெரியுதா? இன்னும் ஒரு ஓபன் பண்ணுங்க. பேக் சைடு நல்லா இருக்கு. முன்னாடி கொஞ்சம் லைட்டா தான் இருக்கு. கொஞ்சம் அப்ளை பண்றீங்களா இன்னொரு டைம் லோஷன்? ஓகே. லெஃப்ட் என்னோட இந்த சைடு தானே சொன்னீங்க? அதேதான். ஓகே மேம். ஓகே போதும். கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் அந்த பர்னிங் ஆகட்டும். கொஞ்ச நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க. டேப் கட் பண்ணி நீங்க ஹேண்ட்ஸ்ல எங்கயாவது நீங்க ஸ்டிக் பண்றதெல்லாம் ஸ்டிக் பண்ணி வைங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் ஜூம் பண்ணுங்க எனக்கு. இந்த பக்கம் 1 செகண்ட். தெரியுதா? கொஞ்சம் கிட்ட. தெரியுதா? இந்த பக்கம் கொஞ்சம் பேக் ஓகே. ஃப்ரண்ட் கொஞ்சம் இந்த பக்கம் வரல. இன்னொரு டைம் போடுறீங்களா? ஃப்ரண்ட் இந்த பக்கமும். ஐயா. ஓகே மேம். ஓகே. ஒரு 2 எவ்வளவு வேணும்? ஓகே. ஓகே. ஐ மீன் அந்த சதை வந்து இப்போ மடங்கி இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல. இப்படி பிடிச்சிட்டு இருக்கோம். பிடிச்சிருக்கு. அப்படிதான் பிடிச்சிருக்கோங்க மேம் அது. நல்லா டைட்டா? ஓகே. இப்போ ஃப்ரண்ட் டு பேக் சைடுல இருந்து இன்னொரு சைடு இப்படி. அந்த பேப்பரோட மடக்கி முன்னாடி ஒட்டினீங்களா? அந்த பேப்பரோட மடக்கி நல்லா இழுத்து ஒட்டுங்க. நான் ஒட்டிக்கிறது கரெக்டா பாருங்க. இல்லைன்னா இன்னொரு செல்லோ டேப் போட்டுறேன் நானு. இப்ப அந்த கேப் இருக்குல்ல அதையும் ஒண்ணா சேர்த்து ஒட்டி நல்லா அந்த டேப் ஃபுல்லா அழுத்தி விட்டுருங்க. எங்க ஒட்டலையோ அது ஒட்டிக்கும். டேப் வெளியில இருக்க டேப்பும் சேர்த்து அழுத்திடுங்க. அவ்வளவுதான் மேம். அவ்வளவுதான். காது வலிக்கும். விட்டுருங்க. இது எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா ஒண்ணு மடக்கி விட்டுருங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அதிகமா தெரியுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க அப்படியே மடக்கி விட்டுருங்க. அந்த இதுவை பேப்பர் மட்டும் நீங்க ஃபோல்ட் பண்ணிருங்க. சரிங்களா? ஆனா வந்து எப்பவும் டைட்டா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி தொடக்கூடாது. ஓகே. இந்த மாதிரி தான் பண்ணவே கூடாது. இதெல்லாம் நீங்க இந்த மாதிரி தான் நீங்க ரிமூவ் பண்ணி பார்க்க கூடாது. இப்போ நீங்க பிரிச்சு பாத்தீங்க இல்லையா? இல்ல நான் பிரிக்கல. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. எனக்கு கொஞ்சம் இந்த ஹோல்ஸ் உள்ள அழுத்தி விட்டுருங்க. ஓகே. ஓகேங்களா? இனிமேல் நீங்க இந்த காதை தொடவே கூடாது. ஒரு 5 நாளைக்கு ஈரம் படக்கூடாது. சரிங்களா? லூஸ் ஆயிடுச்சுன்னா உடனே டேப் ரிமூவ் பண்ணிட்டு இன்னொரு டைம் கூட நல்லா அழகா வச்சு போட்டுருங்க. ஆனா அப்பப்போ பிரிக்க கூடாது. பிரிச்சீங்கன்னா ரியாக்ட் ஆகாது. மறுபடியும் போடணும் இதே மாதிரி. சரிங்களா? சரி ஓகே. 5 டேஸ்க்கு நீங்க அதை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கணும். அதே மாதிரி செய்யுங்க. நல்லா கீழே பக்கத்துல ஒட்டினீங்களா காது? ஓகே. ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்கீங்கப்பா. என்ன ப்ரிப்பரேஷனா? ஓகே டன். இல்ல நீங்க ரொம்ப எனக்கும் தெரியல. கொஞ்சம் அப்படியே எனக்கு ஃபோன் இந்த பக்கம் கொஞ்சம் பின்னாடி தான்.
தெரியுதா? ஓகே, ஓகே, ஓகே. அதாவது ஓகே. ஃபைன் மேம், ஃபைன். இந்த பக்கம் திரும்புங்க. ஓகே அதே மாரி ஃபைன். பின்னாடி காமிச்சிருங்க. தெரியுதா? இல்ல பின்னாடி கொஞ்சம் டேப் ஒட்டல பாருங்க. அத கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டுருங்க. டேப் ஒட்டாம இருக்கு பின்னாடி. ஓகே. அதான், அதான், அதான். ஓகே. ஃபைன், ஃபைன். சூப்பர் மேம். சூப்பர். இப்ப பாருங்க. ஓகேங்க மேம். ஓகே. ஒட்டிடுச்சு, ஒட்டிடுச்சு. ஓகே ஃபைன். டீல் மேம். இத நீங்க தேங்க் யூ. அப்படியே வச்சுக்கணும். நனஞ்சதுன்னா உடனே டவலோ இல்ல வெட் டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. ட்ரை டிஷ்யூ வச்சு தொடச்சிருங்க. ஓகே. சப்போஸ் தெரியாம ஓகே. முகம் கழுவும்போது மறந்துட்டு முகம் கழுவிடுவீங்க. இல்லன்னா வந்து ம். ஏதாவது வெட் ஆயிடுச்சுன்னா உடனே தொடச்சிருங்க. அப்படி தொடக்கவே முடியல ரொம்ப ஊறிடுச்சுன்னா ஊறக்கூடாது. சரிங்களா? ஊறக்கூடாது. ஸ்வெட் ஆனாலும் இது ஆகக்கூடாது. ஆ தூங்கும்போது இத டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மேக்ஸிமம். இந்த வாரம் ஓகே. ம். அடுத்த வாரத்துக்கு சரிங்களா? இப்ப இரவு எனக்கு தூக்கமாகாது. இருக்கிறதுலயே வந்து வேற எதுவும் பனிஷ்மென்ட் கிடையாது. எனக்கு இருக்கிறதுலயே ஒரே ஒரு பனிஷ்மென்ட் வந்து எனக்கு சரியா வந்து ப்ராப்பரா தூங்குற பெர்சன் நான் கிடையாது. ஒரு பக்கம் படுத்தேன்னா ஒரு நம்ம என்ன வேற சைடு தான் பண்ணலாம்னா, இருந்திருப்பேன். வேற இதுக்கு எதுவும் கப்பு மாதிரி ஏதாவது போட முடியும்னா போட்டுட்டு தூங்கிருங்க. அந்த மாரி தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏதாவது ம், கிடைக்காது. ம், ம். ஏதாவது பாக்ஸ் ஓகே இல்ல நல்லது. எதனா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பவுல்ஸ் ஏதாவது அந்த மாரி சின்ன சின்ன கப் இருக்கு. கப்பு கிடைக்கும். அது போட முடியும்னா போடுங்க. ஓகே. போட்டு அதாவது இப்ப இல்ல அடுத்த வாரம் தான். ஓகே. நான் திருப்பி உங்களுக்கு கால் பண்ணணுமா? இல்ல நானே பண்ணிக்கலாமா? இல்ல நீங்க இதே மாரி கூப்பிடுங்க மேம். எந்த டைம்க்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எப்பவுமே நான் இந்த மாரி நேரத்துல ஃப்ரீ. இது கொஞ்சம் தேங்க் யூ. தண்ணி படாம பார்த்துக்கங்க. சரிங்களா? முகம் ஷூர், கழுவும்போது ஷூர், அதாவது ஷூர். நம்ம என்னன்னா இது வலி இருக்காது. அதனால என்ன ம். பண்ணிருவோம்னா மறந்துட்டு செய்துருவோம். யாஹ் கரெக்ட். அதுதான். அத மட்டும் நான் இப்ப இப்ப பார்த்துக்கிறேன். நீங்க ஃபீல் பண்ணீங்கல்ல இந்த 5 மினிட்ஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு பெயினே இதுல இருக்காது. மறுபடியும் நீங்க மருந்து ஓகே. போடும்போது இன்னொரு டைம் போடும்போது தான் லைட்டா இதே மாரி இருக்கும். அதுக்கப்புறம் ம். மறுபடியும் அந்த பெயின் நீங்க ஃபீல் பண்ண மாட்டீங்க. அதனால நீங்க எப்பவுமே வந்து கொஞ்சம் கான்ஷியஸா இருங்க. ம். ஷூர், 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 ஓகே மேம். ஷூர் பாய். நான் ட்ரை பண்றேன். பாத்துக்கங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. உடம்ப நைஸ் டூ பாத்துக்கங்க. ஷூர். உங்க கான்ஃபிடன்ட்க்கு நான் உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன் கூட நான் யாராவது வராங்களான்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு என்ன மாரி இது யூஸ் பண்ணணும்னு சொல்லுங்க நீங்க எனக்கு. ஆயின்மென்ட் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் வேணும்னா. ஓகே. அது இங்க கிடைக்குமான்னு தெரியலையே ஆனா. ஆமா. அது தெரியாது. எனக்கு தெரியாது. நீங்க வேணா அந்த ஆயின்மெண்ட் சென்ட் பண்ணுங்க. நான் இங்க கிடைக்குமான்னு தேடி பார்க்குறேன். நான் நான் எங்க ஸ்டுடியோஸ்ல அது கிடைக்குமா? ஆயின்மென்ட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆயின்மென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா போகும் மறுபடியும் வரும், போகும் மறுபடியும் வரும். நாங்க ஹெர்பல் குடுக்குறோம் இல்லீங்களா? அத போட்டுட்டு நீங்க அந்த பிக்மென்ட் போட்டீங்க. அந்த பிக்மென்ட் ஆயின்மென்ட் போட்டீங்கன்னா தான் மறுபடியும் பிளெண்ட் ஆகாம மறுபடியும் வந்து வராது. பாய்டுங்க. ஓகே. சரி பாய். நீங்க எனக்கு அது இல்ல, 2யும் இல்ல. முடிஞ்சா இந்த சென்ட் பண்ணி பையன் ட்ரை அவன் பண்ணு. என்னோட அண்ணன் கூட கிளம்பிட்டான். ஓகே ஃபைன். சூப்பர். சரிங்க மேம். எனக்கு வந்து அந்த ஹெர்பல் பவுடர் போட்டீங்கன்னா, இது கிளியர் ஆகும். சரிங்களா? இந்த அண்டர் ஐ இந்த பிக்மென்டேஷனு அத போட்டுட்டு நீங்க ம். அந்த வந்து ஆயின்மென்ட் போட்டீங்க அப்டின்னா கிளியர் ஆயிடும். சரிங்களா? அதான் ஆக்சுவலி உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணணும். நான் நிறைய டைம் நினைப்பேன் கால் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? எப்போவுமே என்னால் வந்துட்டு கால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலி. அதே மாதிரி நீங்கள் இந்த இதுக்கும் மட்டும் சொன்னீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த பிக்மெண்டேஷன் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய டைம் நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கூட சொன்னேன். அவங்களும் வந்து அவங்க ஆக்சுவலி 2 டைம் வந்து ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸ்டிச் பண்ணேன். திரும்பியும் கூட இறங்கி வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். இன்னும் கூட நான் வந்து என்னோடய இதில் கூட சொன்னேன் நான். எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச்.